தமிழாக்கள் குடிக்கு பிறந்து குற்றங்காட்டம் ஆடாதீங்கோ. நான் கண்மணி பேசுகிறேன். நீங்கள் ஒரு பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்கார். அதான் உயர்குடிக்கு பிறந்து உலகத்தின் மூத்த குடிக்கு பிறந்து இப்போ குற்றங்காட்டம் ஆடுறீங்க. அது என்ன குரங்காட்டம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நாகரிகத்தோட வாழைக்குள்ள ஐரோப்பியர்கள், ரோமானியர்கள், அதாவது ரோமானிய பேரரசு கொண்டவர்கள் எல்லாம் பிறகுதான் உங்களுடைய சோழ பேரரசு 419 வருஷம் ஆண்ட அரசு. இந்த இத்தாலியர்கள் என அழைக்கப்படுபவர்கள் ரோமானிய பேரரசு வச்சிருந்தவர்கள். நாங்கள் சோழ பேரரசு வச்சுருந்தாங்க. அப்போ அவர்களுடைய உங்களோட அரைவாசி காலங்கூடி அவர்கள் உலகத்தை ஆள இல்லை. நீங்கள் ஆண்ட தமிழினம். நீங்கள் அந்த பீச்சாவையும் பிச்சாவையும் அதனுடைய பேர்கரையும் நீங்கள் கற்காலத்தில் திண்ட பேர்கரையும் திண்டு இந்த வண்டியையும் பெருப்பிச்சு உங்களுடைய உடம்பு உள்பாதைகளையும் உபாதைகளையும் நாசமாக இருக்கிறீங்க. நீங்கள் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் சாப்பாட்டுக்கும் திரும்புங்க. உணவே மருந்து என்றவன் தான் தமிழன். அதை திரும்பி பாருங்க. சித்த மருத்துவம்ன்றது தமிழர்களுடைய தொன்மையான மரபு வந்த மருத்துவம். நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? நீங்கள் இந்த குப்பையை எல்லாத்தையும் திண்டு வயிற்றை ஒரு குப்பை தொட்டியாக்கி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் மீண்டு வாருங்க. இந்த நீங்கள் எப்படி நாகரிகத்தோடு வாழ்ந்தீங்களோ அந்த நேரம் குரங்குகளுக்கும் கீழாக வாழ்ந்த ஐரோப்பியர்களோட வாழ்க்கையை நீங்கள் போற்றி தலையில் வைக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையை வாழுங்க. தமிழாக்கள், நான் சொல்கிறேன்,